ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமே புதுசாக ஹாரர் ஸ்டோரி போட போகிறோம். இந்த ஸ்டோரியில் வர கதை, இதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை தாங்க. முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காகவே எடுக்கப்பட்டது. இதை ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்துட்டியாம்மா? இவ்வளோ நாள் உனக்காக தாம்மா காத்துட்டு இருந்தேன். எனக்கு ஆபத்து வந்த மாதிரி உனக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது நிலா. அதுக்காக நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து நீ சந்தோஷமா இருக்கணும். அந்த பாவிங்களுக்கு மட்டும் எந்த உண்மையும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. ஏன்னா இது யாரோ கூப்பிட்ட மாதிரியும் பேசின மாதிரியும் ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் இங்கே யாருமே இல்லையே. ஒரு வேளை இதெல்லாம் நம்ம பிரம்மையாக இருக்குமோ? நம்மளே இந்த மாதிரி நினச்சிக்கிறோமோ? ஹாஸ்டலில் இருக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே தோணுனதே இல்லையே. இங்கே மட்டும் ஏன் இப்படிலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருப்போம், வேற என்ன பண்ணுறது? மன்னிச்சிருமா நிலா. உன் முன்னாடி வந்து நிக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஆனா என்னைக்காவது அந்த கடவுள் அந்த சக்தியை எனக்கு கொடுப்பான்னு நான் நம்புறேன். உனக்கு துணையா என்னைக்குமே நான் இருப்பேன் நிலா, நான் இருப்பேன். கவிதா, என்னம்மா செய்ய போற இன்னைக்கு? அத்தை, காலையில மீன் வாங்கி வச்சிருந்தேன். மீன் குழம்பு தான் அத்தை வைக்கணும். அப்படியே நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்க வேண்டியதானம்மா? இல்லை மாமா, நாட்டுக்கோழி வறுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே பண்ணிடலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் மாமா? சொல்லுங்கள், நான் செஞ்சிடுறேன். எங்களுக்குன்னு தனியா ஒன்றும் செய்ய வேணாம். நீ எது செஞ்சாலும் நாங்க சாப்பிட்டுக்குவோம். எல்லாத்துக்கூடவும் கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சிருமா. தக்காளி ரசமா வை. சரிங்க மாமா. தாத்தா, பாட்டி, குட் மார்னிங். எழுந்துட்டியா தங்க பிள்ளை? நான் எப்போவோ எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். அப்படியா? அம்மா காப்பி கொடுத்தாளா? அதெல்லாம் குடிச்சிட்டேன் பாட்டி. சரி, உங்கள் அண்ணன் எங்க? அவன் எப்பவுமே 10 மணிக்கும் 11 மணிக்கு தான் எழுந்திருப்பான். இப்போல்லாம் அவன் எழுந்துக்க மாட்டான். சரி விடு. புள்ள நேற்று வண்டி ஓட்டிக்கிட்டு வந்ததுல அந்த கலப்பில் தூங்கியிருக்கோம். ஆமாம், இதுவே நான் லேட்டாக எழுந்திருந்தா பொம்பளை பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்குறியேன்னு சொல்லியிருப்பீங்க. அவன் ஆம்பளை பையன்ல, அதனால தான் இவ்வளோ நேரம் தூங்க விட்றீங்க, அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்லை தங்க பிள்ளை. வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த கலப்பில்ல, அதை தான் தூங்கட்டோன்னு சொல்லிட்டேன். நாளையிலேருந்து அவனும் காலையில் எழுந்திருக்கணும். ஆமாமா, காலையில எழுந்திரிச்சாதான் உடம்புக்கு நல்லது. ஆமா, கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்க? இதுவா தாத்தா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல வள்ளியக்கா, அவங்க பசங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தது. இதில் கொஞ்சம் சாக்லேட்ஸும் இருக்கு. அப்படியா? கொஞ்ச நேரத்தில் வள்ளி இங்கே வந்துருவா, அப்போ கொடுத்துரு. என்ன பாட்டி, நம்ம ஒருத்தருக்கு ஏதாவது வாங்கணும்னா அவங்க நம்ம வீடு தேடி வந்து வாங்கிட்டு போகக்கூடாது. நம்ம அவங்க வீடு தேடி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும். அதான் மரியாதை. பார்வதி, புள்ள சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நம்ம அவங்களுக்கு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தா அவங்க வீடு தேடி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரணும். அதான் மரியாதை. நம்ம வீடு தேடி வந்து வாங்கிட்டு போனா அதுக்கு பேரே வேற. சரிம்மா தங்கம், எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாமா. இல்லை, நீ இங்கே இரு, அவங்க வந்த உடனே கொடுத்துரு. அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாதான் அது மரியாதையாக இருக்கும். அவங்க வரும்போது இந்தாங்க நாங்கள் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோன்னு கொடுக்க சொல்கிறியா? கவிதா, விடு, புள்ள ஆசைப்படுறால, எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரட்டும். அத்தை, வள்ளி வீட்டுக்கு தனியாக எப்படி அனுப்புறது? அதான் அத்தை. என்னம்மா நீ, இங்கேருந்து 2 தெரு தள்ளி தானே இருக்கு. 2 தெரு தள்ளி இருந்தாலும் சுற்றிட்டு தானே அத்தை போக முடியும் இந்த பாதையில். நல்ல வேலை கவிதா, ஞாபகப்படுத்தினேன். நான் பிள்ளைக்கு சொல்லி அனுப்புகிறேன். இங்கே பாருமா நிலா, வள்ளி வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த வழிக்கா போகாத, சுற்றிக்கிட்டு போ. பாட்டி, சுற்றிட்டு போனோன்னா 5-6 தெரு தள்ளி தான் பாட்டி போகணும். இங்கே இருக்கிற வழியை விட்டுட்டு சுற்றிட்டு போனா என்ன பாட்டி இது? இங்க பாரு தங்க பிள்ளை, சொன்னா கேட்கணும். பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, சொன்னா கேளு.
இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அந்த வழிக்கா நம்ம வீட்ல இருந்து யாருமே போக கூடாது, புரியுதா? ஆ புரியுது தாத்தா. சரிம்மா, அப்ப பத்திரமா போய் கொடுத்துட்டு வா என்ன. வரும்போது வள்ளிய கூட்டிட்டு வா. இப்போதைக்கு மணியை மட்டும் அனுப்ப சொல்லு. அவனுக்கு தோட்டத்து வரைக்கும் போகணும், வேலை இருக்கு. ஆ சரி தாத்தா, நான் சொல்லிடுறேன். போயிட்டு வரேன் தாத்தா. பாட்டி போயிட்டு வரேன். அம்மா பாய். பத்திரமா போமா, சொன்னது நிலவு இருக்குல்ல. பார்த்து போயிட்டு வா தங்க பிள்ளை. ஆ சரி பாட்டி. அத்தை, நீங்கள் அவளை வெளியில் போகவே விட்டுருக்க கூடாது. இல்லைம்மா, வீட்டுக்குள்ளே அடைச்சிருந்தா அவளுக்கு சந்தேகம் வரும். அதனால தான் வெளியே விட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சொல்கிற பேச்சை கேட்கவா செய்துங்க. ஏதாவது சொல்ல போய் அவள் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாள்னா நம்ம என்ன பண்ணுறது? ஆமாமா, அத்தை சொல்றதும் சரிதான். இனிமே இந்த விஷயத்த பத்தி அவ எதிர்க்க பேசாத. இதை இப்படியே விட்டு. சரிங்க மாமா, ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம்தான் இருக்குது. இங்க பாருமா, நிலா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிலா பெரியவங்க பேச்சை மதிச்சு நடப்பான்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத. அவ நம்ம பேச்சு மீறி எதுவும் பண்ண மாட்டா. அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு வெளியே அமுச்சிட்டோன்னா அது போதும் எனக்கு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ போய் சமையல் ஆரம்பி, நான் பின்னாடியே வந்து சேர்றேன். சரிங்க அத்தை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பயமோ தெரியலங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பார்வதி. வெளியாளுங்க சொல்றதுனால தான் இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் சும்மா கதை கட்டி விட்டுட்டு போனதுதான் அங்க யாரும் போவாது காரணமே. காலப்போக்கில் அதை நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள. நிறுத்து பார்வதி, இத பத்தி இதுக்கு மேல பேச வேணாம். போதும், நிறுத்து. சரிங்க. வலி, இன்னைக்கு பெரியய்யா என்னை சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு. நான் கிளம்புறேன். நீ ஒரு அரை ஊர் கழிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா என்ன. ஆ சரிங்க. ஒன்றும் இல்லை, பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன்னா நானும் கிளம்பி வந்துடுவேன். வள்ளியக்கா, வள்ளியக்கா. நிலா பாப்பா குரல் மாதிரி கேட்கல. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் கேட்குது. நிலா பாப்பா, என்ன பாப்பா இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏன், நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? வந்தா சேர்க்க மாட்டீங்களோ? ஐயோ பாப்பா, அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாமா, வந்து உட்காருமா. ஐயோ இருக்கட்டும்ண்ணா, பரவாயில்ல. உங்க வீடை விட எங்க வீட்டுல வசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோமா. ஐயோ மணியண்ணா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, நான் உட்காரணும் அவ்வளோதானே? போதுமா? நிலா பாப்பா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? எனக்கு எதுவும் வேணாம், இப்போதான் நான் சாப்பிட்டு வந்தேன். ஏயா? என்ன வலி? காபி டீ எல்லாம் வேணாம், அந்த இளநீ வெட்டி எடுத்துட்டு வா பாப்பாக்கு. ஆ சரி சரி. மணியண்ணா. பாப்பா ஒரு 2 நிமிஷம் இருங்க, இளநீர் எடுத்துட்டு வரேன். ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போதான் நான் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு வந்தேன், வயிறு ஃபுல்லாக இருக்கு. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விருந்தே சாப்பிட்றேன். என்ன, எனக்காக விருந்தெல்லாம் சமைச்சு வைப்பீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இங்கேயே சமைச்சு நான் எடுத்துன்னு வரேன். அது எப்படி? விருந்து உங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும், இங்கே சமைச்சு அங்கே எடுத்துகிட்டு வந்தா அது எங்கள் வீட்டு சாப்பாடெல்லாம் ஆகிடும். ஒரு நாள் நான் வருவேனா, இங்கேயே சமைச்சு இங்கேயே எனக்கு விருந்து வைக்கிறீங்களா? ஓகேவா? சரிங்க பாப்பா. சரி வள்ளியக்கா, இந்தாங்க இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் என்னது பாப்பா? உங்கள் பையன் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்ல, அவனுக்காக காலேஜ் பேகு. உங்கள் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா, அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு இந்த ஹேண்ட்பேக் அழகாக இருக்கும்னு சொல்லி இந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு தான் ஹேண்ட்பேக்னால் ரொம்ப பிடிக்குமே. ஆமாம் பாப்பா, இன்னும் நீங்கள் என் பொண்ணை மறக்கலையோ? அது எப்படி என் ஃப்ரெண்டை நான் மறந்துடுவேன்? ஆமாம், அவள் எப்போ வருவா? எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இன்னும் ஒரு 2-3 நாளில் என் பசங்க இங்கே வந்துடுவாங்க. ஓ அப்படியா? சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, அவங்க 2 பேர் வந்த உடனே கொடுங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஆ கொடுங்க பாப்பா, இந்தாங்க. என்ன, இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. எங்களையும் ஒரு மனுஷங்களாக நினச்சி எங்களுக்கு பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. எங்கள் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நீங்களும் ஒருத்தவங்கன்னு நினச்சிட்ருக்கோம். பிரிச்செல்லாம் பார்க்காதீங்க ப்ளீஸ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல மனசு பாப்பா. மற்ற வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் எப்போ அந்த அரண்மனைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தனோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த வீட்டு பிள்ளையாவே என்னை நினச்சிட்டு எனக்கு எல்லாமே செஞ்சு வைக்கிறாங்க. இவ்வளோ ஏன், வள்ளி எனக்கு பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சது கூட பெரிய ஐயா தான். தெரியும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். சரி மணியண்ணா, உங்களை தாத்தா சீக்கிரமாக வர சொன்னார், ஏதோ தோப்பில் வேலை இருக்குன்னு சொன்னார். ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். சரி நீங்கள் பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போகிறேன்.
சரிண்ணா நீங்கள் கிளம்புங்க, நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வரேன். ஆ சரி பாப்பா. வள்ளி நான் வரேன். ஆ சரிங்க, நீங்கள் போங்க, நான் பின்னாடி பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா. பாப்பாவுக்கு ஒரு மோராச்சும் போட்டு கொடு. ஆ சரிங்க, இருமா இதை உள்ளே வச்சுட்டு வரேன். ஆ சரிக்கா. நைட்டு நடந்த விஷயத்தை இவங்கக்கிட்ட சொல்லலாமா? இவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லிடுவாங்களா? சரி, கொஞ்சம் பேசி பார்ப்போம். அவங்க சொல்லாத மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட சொல்லணும். என்ன நிலா பாப்பா, எதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்க வந்து உட்காருங்க. அக்கா எதுக்கு கீழே உட்காருங்க, வாங்க மேலே உட்காருங்க. இருக்கட்டும் பாப்பா, நான் கீழேயே உட்காந்துக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னால் கேட்கவா போகிறீங்க? சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? தாத்தாக்கும் பாட்டிக்கும் நான் உங்ககிட்ட இப்படி கேட்டேன்னு சொல்லிட மாட்டீங்களே? என்ன பாப்பா கேளுங்க. அது ஒன்றும் இல்லை வள்ளி அக்கா, உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நம்ம அரண்மனைக்கு பின்னாடி இருக்க வழிக்கா வந்தால் ஈஸியாக வந்துடலாம். ஆனால் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே அந்த வழிக்கா எங்களை போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்? எதுக்காக கிட்ட இருக்கிற வழியை விட்டுட்டு 5 தெரு சுற்றி உங்கள் வீட்டுக்கு வரணும்? என்னக்கா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், சைலண்ட் ஆகிட்டீங்க, பதில் சொல்லுங்கள். எனக்கும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வழிக்கா போன சில பேர் அங்கே ஏதோ அழுகுற சத்தம் கேட்கும். அப்படியும் பகலில் அந்த வழிக்கா போனவங்களுக்கு நைட்டு நேரத்தில் கெட்ட கெட்ட கனவாக வரும்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு நைட்டு ஃபுல்லாக சத்தம் கேட்குமா. அதனால் என் வீட்டுக்காரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நானும் என் பசங்களை அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்கேன். என் வீட்டுக்காரு என் பசங்க மட்டும் இல்லை பாப்பா, இந்த ஊர் ஜனங்க யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் 5 தெரு சுற்றிக்கிட்டு தான் வெளியே போவாங்க, உள்ளே வருவாங்க. இவ்வளோ ஏன் உங்கள் வீட்டு ஆளுங்களே யாரும் போக மாட்டாங்க அந்த பக்கம். அப்படி என்ன அந்த இடத்துல இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கும் தெரியல பாப்பா அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னு. ஆனால் அந்த வழியை கடந்து போனவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்க கனவுல வந்து ஏதோ பயம்படுத்துகிற மாதிரி அவங்களெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அதனால தான் நான் கூட அந்த பக்கம் போகிறதே இல்லை, என் பசங்களையும் அந்த பக்கம் போக விடுறதில்ல. ஆமாம், இப்போ நீங்கள் இங்கே வீட்டுக்கு வரும்போது எந்த பக்கமாக வந்தீங்க? 5 தெரு சுற்றிட்டு தான் வந்தேன். ரொம்ப நல்லது பாப்பா. சரி பாப்பா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் இருக்கிற 2-3 பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளம்பலாம். ஆ சரி வள்ளி அக்கா. இப்போதைக்கு நைட்டு நடந்ததை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஆமாம், நம்ம தான் அந்த பக்கம் போகவே இல்லையே, அப்புறம் நம்மளுக்கே அந்த மாதிரிலாம் தோணுச்சு நைட்டு. ஊர் ஜனம் மொத்தமே நம்புதுன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இவங்க பேச்செல்லாம் மீறி எப்பவுமே அந்த பக்கம் போயிடவே கூடாதுப்பா சாமி. ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, அதை கண்டுபிடிக்கணுமே.